பாலக்காட்டு மாதவன் இது வந்து ரொம்ப பாக்யராஜ் சார் ஏற்று நடித்த ஒரு மிக ஃபேமஸான கேரக்டர் அந்த 7 நாட்கள் படத்தில். அப்போல்லாம் நான் டப்பிங் தேட்டருக்கு போய் உட்காந்துருப்பேன். என் சகோதரி ஹேமமாலினி அவர்கள் தான் வந்து அம்பிகா மேடம்க்கு வாய்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து அந்த பீரியடு அப்போவே வந்து அது அந்த பாலக்காட்டு மாதவன்கிறது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு கேரக்டர். பாலா அண்ணா திடீர்னு வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து இது மாதிரி சொன்னாங்க. ஏற்கனவே வந்து நாங்கள் வி சேகர் சார் படத்தில் நான் தம்பி விவேக் அவர்கள் வந்து அவங்க கூட நடிச்சிருக்கும் போது இவங்க பார்க்குறதுக்கு வந்தாங்க டைரக்டரு. அப்போ பார்த்தோம், பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ பாலா அண்ணா சொன்னாங்க இந்த மாதிரி படம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் திடீர்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டேன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர்னு இதில் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. இன்ப அதிர்ச்சினாக்கா இந்த படத்தில் நடிக்கிறது ஒன்று, தம்பி அவர்களோட வரிசையாக ஒரு 4-5 படமாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அது ஒரு அவங்க கூட ஷூட்டிங்கில் இருக்கிறதே ஒரு சுவையான ஒரு அனுபவம், நல்ல ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக வேண்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மேடையில் எனக்கு நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு அனுபவத்துக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை கொடுக்குற ஒரு இதுவாக மிகவும் நான் இதுக்கு பெரிய சந்தோஷப்பட்டு இந்த நிர்வாகம் ஏபிசிஎலுக்கு நான் வெறும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். 25 வருஷங்கள் முடிஞ்ச பிறகு ஏதோ இப்போ ஒரு படத்தில் புதுமுகமாக அறிமுகப்படுத்துகிற மாதிரி ஒரு நர்வஸ்னஸை க்ரியேட் பண்ணிட்டாங்க இந்த யூனிட்டில் உள்ளவங்க. இது பரபரப்பாக பல வேலைகள் இந்த பாலக்காட்டு மாதவன் யூனிட்டில் நடந்துகிட்ருக்குது. இது சின்னதாக தான் ஆரம்பித்தாங்க, ஆனால் தடதடன்னு இது ஒரு பெரிய படமாக ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் இந்த ஏபிசி தான். அந்த அஜ்மலும் பஷீரும் சந்திரமோகனும் இந்த ப்ராடக்ட் மேலே காட்டுற இன்ட்ரெஸ்ட்டு, இட்ஸ் நாட் அ மியர் இன்ட்ரெஸ்ட், இது வந்து ஒரு பேஷன். இதுக்காக வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கும், புகைப்பட கலைஞர்களுக்கும், இணையதள நண்பர்களுக்கும், ஊடகத்தை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் நான் என்னுடைய மாலை வணக்கங்களை கூறிக்கிட்டு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக எனக்கு எப்பவும் ஜோடி வந்து தேனி குஞ்சராம்பா, அவங்க டிக்கெட் வாங்கி போயிட்டாங்க. பரவ முடியம்மா, இல்லாட்டி பல்லு இல்லாத ஒரு பாட்டி ஒன்று இருக்கும், அடிக்கடி என் காம்பினேஷனில் வரும். இதுதான் எனக்கு பொதுவாக ஜோடியாக அமையும். இப்போ இந்த பாலக்காட்டு மாதவன் படத்தில் யாருன்னு கேட்டேன், ஷீலா அம்மான்னாங்க. ஓஹோ, அவங்க தான் நம்ம ஜோடி போல இருக்குது அப்படின்னு முதல்ல நினச்சேன். ஏன்னா அவங்கள மாதிரி ஒரு ஆர்டிஸ்டோட கூட சேர்ந்து நடிக்கிறது ஒரு பெரிய கௌரவம். ஒரு மலையாளத்திலும் சரி தமிழ்லையும் சரி அவங்க மிகப்பெரிய சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள மிகப்பெரிய நடிகை. ஸோ அவங்க தான் நமக்கு ஜோடி போல் இருக்குது. பரவாயில்லையே, பறவை முனியமாக தேனி குஞ்சராம்பாலேருந்து ஒரு ஸ்டெப் அப் ஆகி அப்கிரேட் ஆகியிருக்கிறேன் நான் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் சொன்னாங்க, சார் படத்தில் சோனியா அகர்வாலும் இருக்கிறாங்க அப்படின்னாங்க. அவங்க என்ன கேரக்டர் பண்ணுறாங்கன்னு கேட்டேன். சார் அவங்க தான் சார் உங்கள் ஜோடினாங்க. இந்த மேட்ரு சோனியா அகர்வாலுக்கு தெரியுமா? ஏன்னா காமெடியன்ஸ் கூட ஹீரோயின்ஸ் சேர்ந்து நடிக்க ரொம்ப யோசிப்பாங்க. அது அவங்க மேலே தப்பு இல்லை, இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுனால அவங்க பயப்படுறாங்க. பட் ஒரு சக்ஸஸ் கொடுத்தா, இஃப் யூ கிவ் அ சக்ஸஸ் தென் த ட்ரெண்ட் சேஞ்சஸ். அப்புறம் எப்படி ஒத்துக்கிட்டாங்க? ஹவு சோனியா அகர்வால் செட் ஓகே ஃபார் திஸ். இப்போ சொன்னாங்க, ஷீ லிசன் டு த ஸ்டோரி சார் அண்ட் ஷீ செட் எஸ். அப்போது உண்மையான கதாநாயகன் நான் இல்லை, கதை. பாலக்காட்டு மாதவன் படத்தின் கதை உண்மையான கதாநாயகன். அதனால தான் இந்த கதையை கேட்டுட்டு இயக்குனர் திலகம் இந்தியாவின் மிகச்சிறந்த திரைக்கதை அமைப்பாளர்களில் ஒருவராக நம்பர் 1 இருக்கக்கூடிய கே பாக்யராஜ் அவர்கள் இந்த படத்தில் நானும் இடம்பெற விரும்புகிறேன்ற ஆசையை, ஆர்வத்தை போன மீட்டிங்கில் வெளியிட்டாங்க. இது வேறு மாதிரி ஒரு இடத்துல கூட போய் நிற்க வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, இந்த படத்தின் திரைக்கதை முழுவதுமே கூட அவர் செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகிக்கிட்டு இருக்குது. நான் தான் முதல்ல சொன்ன மாதிரி இட் ஸ்டார்டட் ஸோ ஸ்மால், பாலக்காட்டு மாதவன். ஆனால் அந்த டைட்டில் கேட்டவுடனே டக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா அடடா, எங்கெங்கேயோ டைட்டில் உருவி எப்படி எப்படிலாம் வச்சுக்கிட்டு இருந்தோம், பக்கத்துலேயே இருந்திருக்குது ஒரு டைட்டில், இதை மறந்துட்டாங்களே எல்லோரும் நினச்சிக்கிற அளவுக்கு அது எல்லார் மனசுலையும் இருக்கிற ஒரு டைட்டில் பாலக்காட்டு மாதவன்கிறது. ஸோ அதனால் அந்த டைட்டிலே அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த டைட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த டைட்டில் நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க, அது சூப்பர் டைட்டில் சார்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவே ஒரு நல்ல ஆரம்பமாக இதை நினைக்கிறேன். வழக்கம் போல் இதில் நல்ல ஹியூமர் இருக்கும்,
நல்ல கதை அமைப்பு இருக்கிறது. எல்லாத்தையும் இப்போ சொல்லிட முடியாது. பாலன் சார் கிட்டத்தட்ட அதையும் சொல்லிடுவார்னு நினச்சேன். ஃபுல் கதையும் சொல்லி இன்ட்ரோ பிளாக் விட்டு செகண்ட் ஹாஃப் சொல்லி கிளைமாக்ஸ் மட்டும் பஞ்ச் வச்சு அதை மட்டும் தேட்டரில் வந்து பாருங்கன்னு சொல்லுவார்னு நினச்சேன். பரவாயில்ல. ஆனால் ஒரு பிஆர்ஓ வந்து ஆரம்பத்துலேருந்து இந்த படத்தில் அவர் வந்து சும்மா ஒரு தொழிலுக்காக பண்ணல. ஒவ்வொரு வாட்டி என்னை பார்க்கும்போது அவர் கண்ணில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெரிய இறை கிடைத்த மாதிரி, செம்ம கேட்ச் மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவார்.